இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரா? பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று. ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கவில்லை. இது ரெண்டுல எது உண்மை? இயேசு கிறிஸ்துவை குறித்தான அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும். அதை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கும் கூட 5வது தீர்க்க தரிசன நிறைவேற்றுதலை நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டுபவர்களுக்கு முன்பதாக மௌனமாக இருந்தார் என்று. இதை நாம் ஏசாயா 53 அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தின் நிறைவேறுதலை நாம் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 27 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றச்சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம், அதாவது குற்றச்சாட்டும் பொழுது அவர் மௌனமாக இருந்தார் என்று, அதனுடைய நிறைவேறுதலை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடிகிறது. இதிலே கிளியராக தெரிகிறது இதை இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்படுகிறது, அதுவும் அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பதாகவே. பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அவர் அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார்.